வணக்கம். சின்னமனூர் இந்த பேரை கேட்டதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கண்டிப்பா அங்க கிடைக்கிற அந்த இனிப்பான தேன் கரும்பு தானே. ஆனா அந்த இனிப்புக்கு அடியில பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று புதையலே மறைஞ்சிருக்கு. வாங்க அந்த ரகசியத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க சின்னமனூர அதோட தனித்துவமான சுவைக்காக தான் தெரியும். மக்கள் இத வெறும் கரும்புன்னு சொல்றதில்ல, தேன் கரும்புன்னு தான் கொண்டாடுறாங்க. சுவை அப்படி இருக்கும். இந்த கரும்போட புகழ் இந்த ஊரோட ஒரு நவீன அடையாளமா இருக்கு. ஆனா இந்த மண்ணோட உண்மையான கதை இந்த கரும்பை விட ரொம்ப ரொம்ப பழமையானது. இன்னைக்கு இருக்கிற இந்த விவசாய பெருமைக்கு அந்த பக்கம் இந்த மண்ணோட ஆழத்துல சரித்திரத்தோட என்னென்ன ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு, இந்த கேள்விதான் நம்மள ஒரு நம்ப முடியாத பயணத்துக்கு இப்போ கூட்டிட்டு போக போகுது. இந்த ஊரோட வரலாற்று திறக்கிறதுக்கான சாவி எங்க இருக்கு தெரியுமா? அது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல கிடைச்ச ஒரு முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்புல தான் இருக்கு. செப்பேடுகள்னா என்ன? அது வெறும் மெட்டல் பிளேட்ஸ் கிடையாது. அதெல்லாம் ஒரு மாதிரி டைம் கேப்சியூல்ஸ். அதாவது ராஜாக்களோட ஆணைகள், யாருக்கு நிலம் கொடுத்தாங்க, அப்போதைய சமூக விதிகள்னு ஒரு முழு காலகட்டத்தையே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு வரலாற்று பெட்டகம். அப்போ சின்னமனூர்ல கிடைச்ச அந்த செப்பேடுகள் என்ன ரகசியங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்துச்சு? இங்க பாருங்க, இது வெறும் ஒரு தகவல்களோட லிஸ்ட் இல்ல, ஒரு முழு அரசாங்கத்தோட வரைபடமே இதுதான். பாண்டிய சோழ ராஜாக்களோட அதிகாரப்பூர்வ ஆணைகள்ல இருந்து கோவில்களுக்கு நிலம் கொடுத்தது, அப்போதைய டாக்ஸ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு, ஒரு சாம்ராஜ்யம் எப்படி இயங்குச்சுங்கிறதுக்கான நேரடி சான்றுகள் இதுல கிடைச்சது. இப்போதான் இந்த செப்பேடுகள்ல இருந்து கிடைச்ச முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புக்கு வரும். இந்த ஊரோட உண்மையான பழங்கால பெயர் சின்னமனூர் கிடையாதான். அதோட பெயர் அரிகேசரி நல்லூர். இதுவே ஒரு பெரிய வரலாற்று திருப்புமுனை இல்லையா? எழுதப்பட்ட வரலாற்றுக்கும் நிஜத்துல இருக்கிற கட்டிடக்கலைக்கும் ஒரு பாலத்தை இந்த கேள்வி எழுப்புது. அந்த பதிவுகள்ல இருந்த கோவில் காலத்தெல்லாம் ஜெயிச்சே இன்னைக்கும் நிக்குதா? வாங்க பாக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது பூலானந்தீஸ்வரர் திருக்கோவில். இது வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல, அந்த செப்பேடுகளோட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு வாழும் சரித்திரம். இந்த கோவில கட்டினத பாண்டிய மன்னன் ராஜசிம்மன். அதைவிட முக்கியமான விஷயம், பழங்கால கல்வெட்டுகள் இந்த கோவில ராஜசிம்மேஸ்வரம்னு குறிப்பிடுது. இது செப்பேடுகள்ல சொல்லப்பட்டதும் இதே கோவில்தான்னு சொல்றதுக்கு ஒரு அசைக்க முடியாத சான்றா நிக்குது. இந்த கோவிலோட சுவர்கள்லாம் ஒரு லைப்ரரி மாதிரி. இங்க குறைஞ்சது 27 முற்கால பாண்டியர் கால கல்வெட்டுகள் இருக்கு. ஒவ்வொரு கல்லும் பல நூறு வருஷ கதைகளை சொல்லுது. இந்த கல்வெட்டுகள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த கோவில் வெறும் ஒரு ஆன்மீக மையம் மட்டும் இல்ல, அன்றைய சமூகத்தோட இதயத் துடிப்பாவே இருந்திருக்கு. ஒரு பக்கம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மாதிரி ராஜாக்களோட கொடைகள்னா, இன்னொரு பக்கம் 11 விஷயத்தார் மாதிரி தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் வியாபாரம் செஞ்ச சர்வதேச வணிக குழுக்களும் இந்த கோவிலுக்கு நிதி அளிச்சிருக்காங்க. பூலானந்தீஸ்வரர் கோவில் நமக்கு ராஜாக்கள் மற்றும் பெரிய வியாபாரிகளோட கதைய சொல்லுது. ஆனா சின்னமனூரோட ஆன்மீக ஆன்மா மக்களோட ஆழமான நம்பிக்கைகள்ல வாழுது. இங்க இருக்கிற மத்த கோவில்கள்ல ரொம்பவே தனித்துவமான சில பாரம்பரியங்கள் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு. இப்ப நாம லக்ஷ்மி நாராயணர் கோவிலுக்கு போலாம். சுமார் 500 வருஷத்துக்கும் மேல பழமையான இந்த கோவிலுக்கு அற்புதமா குணப்படுத்துற சக்தி இருக்குன்னு மக்கள் மத்தியில ஒரு ஆழமான நம்பிக்கை தலைமுறையா தொடருது. குறிப்பா வயிற்று வலிய குணப்படுத்த இங்க ஒரு விசித்திரமான சடங்கு இருக்கு. பக்தர்கள் ஒரு துண்ட பெருமாளுக்கு காணிக்கையா கொடுக்கறாங்க. திருமஞ்சனம் செய்யும்போது அந்த துண்ட சுவாமியோட மடியில கட்டி அபிஷேகம் செய்யறாங்க. அப்புறம் அந்த ஈரத்துண்ட திரும்ப வாங்கி அது மேல படுத்து தூங்கினா வயிற்று வலி சரியாயிடுமோ ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்ததா மாணிக்கவாசகர் கோவிலுக்கு போவோம். இங்க சில தெய்வங்களோட சிலைகள் நம்ம வழக்கமா பாக்குற வடிவங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டு ரொம்பவே அரிதான ஒரு கோலத்துல இருக்கு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பீட்டை பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமானது. இடது பக்கம் நாம பொதுவா பாக்குற வடிவங்கள், வலது பக்கம் சின்னமனூர்ல இருக்கிற அரிதான கோலங்கள். தியானத்துல உட்கார்ந்திருக்கிற சண்டிகேஸ்வரர் இங்க நின்ன கோலத்துல இருக்காரு. அதே மாதிரி பொதுவா காகத்தோட பாக்குற சனி பகவான் இங்க கையில ஒரு கிளியோட காட்சி தராரு. இது சிற்பக்கலையில ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு சித்தரிப்பு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த வரலாற்று துண்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்க்கிற நேரம் வந்தாச்சு. இந்த ஊரோட அடையாளம் அதோட பெயர் மாற்றங்கள் மூலமா எப்படி படிப்படியா மாறி வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஊரோட பயணம் அதோட பெயர்கள்லயே பதிவாகியிருக்கு. பாண்டியர் காலத்துல செப்பேடுகள்ல அரிகேசரி நல்லூர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறமா கோவில் கல்வெட்டுகள்ல திருப்போழந்துறை உடையாருங்கிற பேரோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. கடைசியா நாயக்கர் காலத்துல ராணி மங்கம்மாள் ஆட்சியின் போது இந்த ஊரை நிறுவன சின்னமநாயக்கர் நினைவா சின்னமனூர்னு பேர் வந்திருக்கு.
அந்த காலத்திலேயே இந்த ஊர் ஒரு முக்கியமான வர்த்தக மையமா இருந்திருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 விஷயத்தார் மாதிரி உலகளாவிய வணிகர்கள் இங்க செயல்பட்டிருக்காங்க. இது அப்பவே இந்த ஊர் எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கும்னு நமக்கு காட்டுது. அந்த வர்த்தக பாரம்பரியம் இன்னிக்கும் தொடருது. இன்னைக்கு சின்னமனூர் தன்னை சுத்தி இருக்கிற 1,00,000க்கும் அதிகமான மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு பெரிய வர்த்தக மையமா இருக்கு. ஆக ஒரு காலத்துல ராஜாக்களோட நிர்வாக மையமாவும் சர்வதேச வர்த்தகர்களோட சந்திப்பு இடமாவும் இருந்த அரிகேசரிநல்லூர் இன்னைக்கு தன்னோட இனிப்பான தேன்கரும்புக்காக அறியப்படுற சின்னமனூரா ஒரு நம்ப முடியாத பயணத்தை செஞ்சிருக்கு. இந்த ஆய்வு நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புது. நாம தினமும் கடந்து போற எத்தனை ஊருக்குள்ள இது மாதிரி ஆழமான, யாருமே சொல்லாத சரித்திரங்கள் பொதிஞ்சு கிடக்கு. ஒருவேளை அடுத்த ஆச்சரியம் நம்ம காலடியிலே கூட இருக்கலாம் இல்லையா?